ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். டேட்டு 17/7/2024. ஓகே, இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த லெவல் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். தெரியாதவங்க பழைய வீடியோஸை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க, ஓரளவுக்கு புரியும். புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம தமிழில் ஃபாரெக்ஸு கோல்டு பார்த்துட்ருக்கோம். கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, பழசு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடச்சிது, ப்ராஃபிட்டு. இது பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பேன். இப்போது புது வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் இந்த 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த ஒரு என்ட்ரி ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தோம், ஆகலை. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மேலே போயிடுச்சு. கோல்டு லைஃப் டைம் ஹையே கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. இது நம்மளுக்கு கீழே வருமா மேலே போகுமான்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் 1 2 3 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 4 என்ட்ரியும் எந்த லெவலில் ப்ராஃபிட் ஆகுது, இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது கோல்டு பார்த்துட்ருக்கோம். அடுத்தது சில்வர். சில்வர் பார்த்திங்கன்னா போன வீடியோவிலே 2 என்ட்ரி கொடுத்துச்சு. இந்த 2 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் ப்ராஃபிட் இது வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் இது வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஏயுடி கேடு. ஏயுடி கேடுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப். சிஹெச்எஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இங்கே வரைக்கும் போகலாம். இப்போதைக்கு செல்லு முடிஞ்சிச்சு. பை சிக்னல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பை சிக்னல் இன்னும் என்ட்ரி கிடைக்கல. பை சிக்னல் என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில். ஓகே, ஏயுடி யூஎஸ்டி. ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா செல்லு சிக்னல் கிடச்சது. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 என்ட்ரி. இந்த 5 என்ட்ரியை இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இன்னும் ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது யூஎஸ்டி பேர் எல்லாமே நல்லா மேலே போயிருக்கு. கீழே வந்ததுன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாமே இழுத்துட்டு வரும். இது கூட சேர்ந்து இதுவும் வரும்போது நல்ல ப்ராஃபிட் ஆகிடும். இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் ஓரளவுக்கு ஜீரோவில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். ஏயுடி ஜேபிஒய் பாருங்கன்னா ஜேபிஒய் பேர் இது. ஜேபிஒய் பேர் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் நான். எல்லாம் ஒரே மாதிரி மேலே போச்சு. இப்போது அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் எடுத்தது. எல்லா ஜேபிஒய் பேரும் ரிவர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரேஞ்ச் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோவில். இது வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. இந்த இடத்துல வரத்துக்கும் நிறைய சான்சஸ், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து ரிவர்ஸ் ஆக முடியாமல் கீழே இறங்கிடுச்சு. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் இது வரைக்கும் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மேலே போகலாம். இப்போ வரைக்கும் இந்த 4 என்ட்ரியும் வந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. இல்லை இதுலேயே என்ட்ரி க்ளோஸ் ஆகுதான்ட்டு அடுத்த வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாம். இது ஏயுடி ஜேபிஐ பேர். அடுத்தது ஏயுடி நியூசிலாண்ட். ஏயுடி நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 என்ட்ரி. 12 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 10 11 12வது என்ட்ரி கொஞ்சம் பெரிய என்ட்ரியாக இருக்கும். அந்த என்ட்ரியை இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டு ரிவர்ஸில் ரேஞ்ச் எடுத்து ரிவர்ஸில் இருக்குது. இதனால இந்த ரேஞ்சுக்கு வரும்போதே நல்லா ப்ராஃபிட் ஆகிடும். இது எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில் இது இன்னும் மேலே போதா, இல்லை நல்ல ஷார்ப்பாக கீழே இறங்குதான்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். கேடு சிஹெச்எஃப்பில் பை கொடுத்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கீழே இறங்குச்சு. ரேஞ்ச் எடுத்து நிற்க முடியாமல் கீழே இறங்கி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரிஸை நிறைய கொடுத்தது.
5 என்ட்ரி கொடுத்தது. இந்த 5வது என்ட்ரி நல்ல ஷார்ப்பாக மேலே போயிட்டு இது எல்லாத்தையும் கவர் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா ரேஞ்ச் எடுத்துக்கிட்டே மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ட்ரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிச்சு. இது 0 ஆயிருக்கும். இது நல்ல ப்ராஃபிட்டு, இது நல்ல ப்ராஃபிட்டு, இது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இது கொடுத்துருக்கு. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்தது செல்லு வரும்னு ட்ரை பண்ணியிருந்தேன். செல்லு வராமல் திருப்பியும் ஷார்ப்பாக கீழே இறங்கிட்டு இப்போ பை சிக்னல் கொடுத்துருக்கு. அடுத்தது நம்மளுக்கு ஏதாவது என்ட்ரி கிடச்சிதுன்னா அந்த என்ட்ரி கூட ஷார்ப்பாக அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம அது கூடயே ட்ராவல் பண்ணலாம். அடுத்த சிக்னல் என்ட்ரி வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது கேட் ஜேபிஐயில் ஜேபிஐ பேர் இது. ஜேபிஐ பேரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மேலே போச்சு, அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சு. நம்ம அந்த டைமில் எதுவும் சிக்னல் எதுவும் கிடையாது. கீழே இறங்குனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பை கிடச்சிருக்கு. இந்த பையை வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம இதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ பேரு சேம் ரேஞ்சு, அதே போல் ஷார்ப்பாக இறங்குச்சு. இது எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 5 என்ட்ரி கொடுத்தது. 5 என்ட்ரி சின்ன ப்ராஃபிட்டில் எல்லாமே ப்ராஃபிட் ஆகி முடிச்சது. இப்போது அடுத்தது ஹீரோ ஏயுடியில் இப்போ ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. என்ட்ரி எதுவும் வரல. அடுத்த வீடியோவில் நம்ம எதாவது என்ட்ரி வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு செல் சிக்னல் வரலாம், இல்லை இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு சிக்னல் வரலான்னு. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இந்த லெவலில் ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எப்போ சிக்னல் வருதுன்ட்டு. அடுத்தது ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்தது, 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 2 என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக மேலே போயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைக்குதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்ததுன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலே போகிறதுக்கு கம்மி தான் சான்ஸு, ஏன்னா நல்லா ஷார்ப்பாக மேலே போயிருக்கு. கொஞ்சம் ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வரணும் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் இந்த லெவல், அதோட லாஸ்ட் இந்த லெவல், இங்கே வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஹீரோ சிஹெச்எஃப் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் தெரியும், என்னென்னலாம் நம்ம பண்ணுறோன்ட்டு, எந்த லெவலில் போகுதுன்ட்டு. செல் கொடுத்தது, 3 என்ட்ரி கிடச்சிது, 3மே ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பை கொடுத்தது, பையில் வந்து 1 2 3 4 5 6 கொடுத்தது. இந்த 6மே ஆவரேஜ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் செல் கொடுத்துருக்கு, செல்லு கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்தது. இந்த 2 கொடுக்கும்போது லாஸ்ட் வீடியோவில் இது மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போகலன்னா அதே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலே போச்சுன்னா இது வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது மேலே போகாமல் அதுக்கப்புறம் ஒரு 2 3 என்ட்ரி கொடுத்துட்டு ஷார்ப்பாக கீழே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் கீழே போதா மேலே போதான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம செக் பண்ண முடியும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னு புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ஹீரோ ஜிபிபியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது இந்த இடத்துல என்ட்ரிஸ் பை நிறைய வந்திருக்கு. பை வந்து எல்லாமே லாஸில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த என்ட்ரி அப்போது 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்திருக்கு, ஆனால் என்ட்ரி வரலன்னு சொல்லியிருந்திருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இது எல்லாமே லாஸு. இப்போ இந்த இடத்துல 9வது என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி இந்த ரேஞ்சில் போகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை ஹீரோ ஜிபிபி பாருங்கள், கண்டிப்பாக இது ப்ராஃபிட் மேலே போகும். இல்லை மேலே போகாமல் இல்லை கீழே வந்ததுன்னா இன்னொரு என்ட்ரி கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வாட்ச் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா பழைய வீடியோவை ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை அப்படியே கண்டினியூவாக நம்ம போடுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா. ஓகே, ஹீரோ ஜேபிஒய், இது ஜேபிஒய் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர். நல்லா மேலே போச்சு. நல்லா மேலே போனதுக்கப்புறம்
செல் சிக்னல் வந்தது. செல் சிக்னல்ல 1, 2 3வது இத வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் நானு. ஏன்னா இது செல்லு கீழ வந்ததுனால கன்சிடர் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா பிரஷர் அந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆனா எல்லாமே மேல போயிருக்கு. எல்லாமே மேல போனதுனால அந்த அளவுக்கு பிரஷர் இருக்குதுன்ட்டு. ஏன்னா ஜேபிஐ பேர் எல்லாமே மேல போயின்னே இருந்ததுனால ஒரே மாரி இறங்குன்ட்டு இத கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் எடுத்து கீழ இறங்கியிருக்கு. இன்னும் நம்ம ப்ராஃபிட்ட க்ளோஸ் பண்ணல. இப்ப இந்த 3 என்ட்ரியும் வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணும்போது நான் வந்து அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈரோ நியூசிலாந்து இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. ஈரோ யுஎஸ்டி இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு செல் இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னா, செல் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல. ஜிபிபி ஏயுடி இப்போதைக்கு ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. இந்த சிக்னல் வந்து என்ட்ரி இன்னும் கிடைக்கல. என்ட்ரி கிடைச்சதுன்னா, அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா இது வரும். அடுத்தது ஜிபிபி கேடு. ஜிபிபி கேடு பார்த்தீங்கன்னா, போன வீடியோல ஒரு என்ட்ரி குடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேல போயிட்டு, இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருந்தது. இப்போ ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு நேத்து. நேத்து கிடைச்சதுக்கப்புறமும் நல்லா மேல போச்சு. மேல போயிட்டு இந்த 2 என்ட்ரிக்கு 3வது என்ட்ரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 3வது என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போட்டு 3வது என்ட்ரி போட்டதுக்கப்புறம் மேல போதா, இல்ல கீழ வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு செல் சிக்னல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நல்ல ப்ராஃபிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பா போயிருக்கு. ஓகே. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். சிஹெச்எஃப்ல பாருங்க, செல் வந்தது நம்மளுக்கு 3 நல்ல ஷார்ப்பா நல்ல ப்ராஃபிட் எடுத்து குடுத்தது. அதுக்கப்புறம் ஒரே என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு என்ட்ரி வந்து ஷார்ப்பா ரேஞ்ச் எடுத்து மேல போச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்தது செல் சிக்னல் வந்தது. பை செல்லுன்னு வந்து இப்போ செல்லுல நிக்குது. செல்லுல இந்த 2 என்ட்ரி போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கீழ இறங்கவும் சான்சஸ் இருக்கு. இல்லன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு வரும். இல்லன்னா இந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொன்னேன். அந்த ரேஞ்சில தான் நின்னுட்டுருக்கு. நின்னுட்டு நம்மளுக்கு குடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா என்ட்ரியும் குடுத்துட்டு ஷார்ப்பா கீழ இறங்கிட்டுருக்கு. கீழ இறங்கி இந்த லெவலுக்கு நிக்கும்னு பார்த்தேன். அதையும் தாண்டி போயிட்டுருக்குன்னா, அதோட மீனிங் இந்த இந்த லெவல பார்த்துட்டுருக்கு. இந்த லெவலும் கிராஸ் பண்ணி போச்சுன்னா, இந்த லெவல்ல வந்து தான் ரிவர்ஸ் ஆகும். நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அ அப்டேட் பண்றோம். கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ஜிபிபி சிஹெச்எஃப் வந்து எல்லாமே மோஸ்ட்லி ப்ராஃபிட்ல இருக்கு. நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஏன்னா இது வந்து ஆவரேஜ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் ஆயிருக்கும். ஜிபிபி ஜேபிஒய். ஜேபிஒய் பேர் 1, 2, 3, 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. ஜேபிஐ பேர் சொல்லியிருப்பேன். நல்ல ரேஞ்ச் எடுத்து மேல போயிருந்தது. ஒரே மாரி ரியாக்ட் ஆகும்னு பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். இப்ப அதே நடந்துட்டுருக்கு. நல்லா மேல போயிட்டு எல்லாம் இறங்கி நல்ல அ ரேஞ்ச் எடுத்து கீழ இறங்கிட்டே இருக்கு. ஓகே. அடுத்தது ஜிபிபி நியூசிலாந்து. நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா, மேல ஷார்ப்பா மேல போயிருக்கு. மேல போயிட்டு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. செல் சிக்னலும் வந்திருக்கு. வேலிடான சிக்னலு. இந்த சிக்னல் வந்து இதுக்கப்புறமும் மேல போதா, கீழ வருதான்ட்டு நம்ப வரப்போற வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஷார்ப்பா மேல போயிருக்கு. கீழ கண்டிப்பா இவ்வளோ தூரம் வரும். அது வந்து இன்னும் 2, 3 என்ட்ரி குடுத்துட்டு கீழ வருமா? இல்ல அப்படியே ஷார்ப்பா கீழ வருமான்னு தெரியாது. ஆனா கீழ வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஜிபிபி யுஎஸ்டி. ஜிபிபி யுஎஸ்டி ஆல்ரெடி செல் குடுத்தது ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து புக் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து அதுக்கப்புறம் ரேஞ்ச் எடுத்து மேல போயிட்டு, இப்போ செல் சிக்னல் வந்திருக்கு. செல் சிக்னல்ல 3 என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த 3 என்ட்ரியும் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ப வீடியோல கன்டின்யூ பண்ணலாம். இல்ல இதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து மேல போதான்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து யுஎஸ்டி பேர். யுஎஸ்டி பேர் எல்லாமே மேல போயிருக்கு. எல்லாமே கீழ இறங்கியிருக்கு. நம்ம கோல்டு பார்த்துட்டு இருந்தோம். கோல்டு எல்லாம் நல்லா ஷார்ப்பா மேல போயிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கு. அதே போல தான் இதுவும். யுஎஸ்டி பேர்ன்றதுனால கீழ இறங்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம்.
நியூசிலாந்து சிஹெச்எஃப் லாஸ்ட்டாக சிக்னல் வந்திருக்கு. ஆனால் என்ட்ரி கிடைக்கல. அதனால் இது வேலிட் இல்லைன்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்த செல் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நியூசிலாந்து ஜேபிஒய் பேர் சொல்லியிருப்பேன். நல்லா மேலே போயிருந்தது. அதே போல் செல் கீழே இறங்குச்சு. கீழே இறங்குனதுக்கப்புறம் ரேஞ்ச் எடுத்து இன்னும் கீழே இறங்கிட்டுருக்கு. இதில் நம்ம என்ட்ரி எடுக்கல. ஏன்னா இது வேலிட் ஆகலைன்ட்டு. வேலிட் ஆகலைன்னா அதுக்குள்ளே நடக்கிற மூவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ண தேவையில்ல. என்ன மேலே போச்சு கீழே வந்தது அதெல்லாம் எதுவும் கேர் பண்ண தேவையில்ல. என்ன வேலிடு சிக்னல் என்ட்ரி ஒரே டைமில் கிடச்சதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். அவசரம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. எந்த மார்க்கெட்டுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இது நியூசிலாந்து கேடில் பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் வந்தது, 2 என்ட்ரி கொடுத்தது, 2மே ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் எதுவும் மூமெண்ட் இல்லை, ரேஞ்சில் தான் இருக்குது, ஒரே ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்கு. நியூசிலாந்து யூஎஸ்டி பேரு கீழே இறங்குன்னு சொல்லப்பேன். இது கொஞ்சம் மேலே போயிட்டு செல் சிக்னல் வந்து நம்மளுக்கு செல் என்ட்ரி 1 2 3 4 5 6 என்ட்ரியை வந்து ப்ராஃபிட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வரும்போது அதில் அப்டேட் பண்ணுறேன் நான். யூஎஸ்டி கேடு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஆல்ரெடி பை என்ட்ரி கிடச்சி மேலே போச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் செல் என்ட்ரி கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல் என்ட்ரி கிடைக்காம ஷார்ப்பாக கீழே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பை என்ட்ரி கிடைக்குதான்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நல்லா கீழே இறங்கியிருக்கு. பை என்ட்ரி கிடச்சிதுன்னா அடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய் பேர் லைனாக பார்த்துட்ருப்பீங்க. நல்லா மேலே போச்சு ஒரே மாதிரி. அதே ஸ்டோரி தான். கீழே இறங்கிச்சு, ரேஞ்ச் எடுத்து கீழே இறங்கியிருக்கு. இதில் எந்த என்ட்ரியும் நம்ம ஃபாலோ பண்ணல. முன்னாடி வந்த என்ட்ரி வந்து 2 கொடுத்தது ஷார்ப்பாக இறங்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்த மூமெண்ட் எதுவுமே நம்ம கேப்சர் பண்ணல. நம்ம ஸ்ட்ராட்டஜி இது கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சவங்க வந்து லைனாக ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்கன்னு அர்த்தம். புரியாதவங்க வந்து பழைய வீடியோவை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது அப்படியும் புரியலன்னா நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ரெகுலராக. அந்த லைவ் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.